வந்து இன்ன வரைக்கும் ஒரு பேட் கமெண்ட் கூட வரலக்கா. எல்லாம் சொல்கிறவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயசில் நீ மூட்டை தூக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு காய் வியாபாரம் பண்ணுறியம்மா அப்படின்றவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. உன் வயசில் இருக்க பொண்ணுங்களாம் எப்படியா இருக்காங்க, மாலுக்கு போகிறாங்க, அங்கே வராங்க, அப்படிலாம் இருக்காங்க, நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறல, இப்போ நம்ம எங்கன்னா போனால் கூட நீ ரொம்ப கஷ்டப்படுறம்மா, நல்லா இருப்பம்மா அப்படின்னு தான் சொல்கிறாங்களோ வச்சு இன்ன வரைக்கும் எனக்கு பேட் கமெண்டே வந்ததில்லை. அந்த ஒரு விஷயமும் இன்ஸ்டாவில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் இப்போது அந்த கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆண்கள் இருக்கக்கூடிய இடம், உங்களை சுற்றி ஆண்கள் தான் இருப்பாங்க. அவங்க வந்து மூட்டையை சுமந்து போகிற காட்சிகளை டெய்லி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு நடுவில் ஒரு பொண்ணு வந்து மூட்டையை சுமந்து அந்த மூட்டையை இறக்கி வியாபாரம் பண்ணி அதுலேருந்து சம்பாரித்து குடும்பத்தை பார்த்துக்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது? அது ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, ஒரு ஆம்பளையாக நான் வந்து என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், ஒரு சின்ன பொண்ணு என் பொண்ணு வயசில் இருக்க நீ இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுற, ரொம்ப பெருமையாக இருக்குமா உனக்கு, என்ன உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வந்து வாண்டடாக. ஆனால் இப்போது நீங்கள் அத்தனை பேருக்கு நடுவில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, உழைக்கிறீங்க, அது பெருமையாகவும் இருக்கும். ஆனால் மற்ற பொண்ணுங்களை பார்த்தா என்றைக்காவது உங்களுக்கு ஆசை வந்திருக்கா? ரொம்ப ஆசை வந்திருக்குக்கா. என்றைக்குன்னு இல்லை, எப்பயுமே ஆசை இருக்கும். அவங்களாம் அப்படி இருக்காங்க, அவங்களாம் அப்படி நடக்கிறாங்க, அவங்களாம் அப்படி இருக்காங்க, அப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஆசை இருக்குது. நமக்கு கடவுள் கொடுத்தது இதான் அப்படின்றது நம்ம அப்செட் பண்ணிக்க தான் வேணும். அப்செட் பண்ணலனால வாழ்க்கை தான், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அதெல்லாம் பார்த்து இது பண்ண முடியாது. ஆனால் தோணியிருக்கு, நிறைய டைம் தோணியிருக்கு. உங்களுடைய ஒரு நாள் ரொட்டீன் என்னவா இருக்கும்? காலையில் எத்தனை மணிக்கு எழுவீங்க, என்னென்ன பண்ணுவீங்க? அது காலையில் ஒரு 7 மணிக்கு வந்து சீக்கிரமாக வந்து வீட்டில் வந்து சரக்கு போட்டுருவாங்க. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போவேன். வீட்டில் நான் தான் சமைச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போவேன். அப்போ வந்து காலைல ஒரு 7 மணி 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 11 மணி 12 மணி 2 மணி. இப்போ பல்லாவரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெடிகாலம் 4 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவோம் நாங்கள்.